ஹலோ 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 என்ன பட்டுக்கிறேண்ணா அப்புறம் என்ன ஆரம்பிச்சலாமா? என்ன நாங்க 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். நீங்க ஆரம்பிச்சிங்க, உங்களை இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஆரம்பிக்கலாம். நம்பர் தாங்கிறேண்ணா தெரியுதுல்ல, மூடிட்டு அதை மறந்துடணும். அது ஆனால் ஆளோட தேவை என்ன நல்லா வந்த உடனே எல்லாத்தையும் அண்ணா தம்பி அண்ணிட்ட எப்படிமா வாசிக்க சொல்ற? சரி, எப்படி உங்களை மாமான்னு கூப்பிடணுமா? கொஞ்சம் ரொமான்டிக்கா கூப்பிடுங்க. சரி, மாமாண்ணா பப்புளி மாஸ் மாதிரி இருக்கிற, அதெல்லாம் உன் அண்ணன் நான் கூப்பிட முடியுமா? ஒரு பேச்சுக்கு தான், பேச்சுக்கு கூப்பிட்டா நீ அண்ணன் ஆகிட முடியுமா? அப்படியா? அதனாலதான் இன்னும் ஆரம்பிச்சலாம். வந்தமா போட்டமா உள்ளாரி போனமான்னு இருக்கணும் ஆட்டத்தை. விடாத விடாத. நான் அப்பா பாரு, அவர்தான் பழைய கம்பி. அப்ப அவரை கம்பியா நீட்டுறாரு. அது அப்புறம் நான் வந்து உள்ளரி வா, நான் சொல்றேன் எங்கன்னு உனக்கு தெரியும். ஆனா நான் அப்புறம் சொல்றேன். ஆரத்துலவா எரி நாங்க எரி தண்டா மாமா ஜலதா பால்ல தொப்பு தண்டா வந்தோடனே எல்லாம் கலண்டுருச்சு. என்ன பண்றது? அவசரப்பட்டு அப்படிதான் ஆகும். கண்ணியமைக்கும் நேரத்தில் சொல்லி அடிமா. ஆடி கட்டழகி கையில் வந்தா
இங்க வரு விட்டுருச்சு என்ன பண்றது ஏய் மூக்குல நம்ம அடி இங்க 4 பேர் இருக்கீங்க பெட்டி போட்டு கால்ல நீங்க துண்ட வச்சு வரைக்கும் அதெல்லாம் எப்படியாப்பட்ட துண்டு அந்த ஆளை பாத்தியா மோசமான ஆளா இருக்கிற யாரும் கொடுக்க வேண்டாம் அவ்வளவுக்கு கொடுத்தா அது போதும் நீ 4 பேருக்கு 4 பேருக்கு சமங்க அதெல்லாம் பெட்டிக்கார பம்பளி மாசு உங்ககிட்ட வரட்டா சொல்லிதான் கிளங்கிடுச்சுட்டாங்க எனக்கு என்ன கிளஞ்சிருச்சு இப்போ ரீடு கிளஞ்சிருக்கு சும்மா அப்படித்தானே உன்ட்ட வரலாம்ல நல்லா வந்தா நல்லா அமுக்குவியா நீ வந்து மட்டும் பாரு நாங்கள் அமுக்கு ரமுக்குல விட்டு போக மாட்டேன் கட்டை அமுக்கு வேணா முட்டியால அமுக்க கூடாது நான் கட்டை தான் போக சொல்றேன் அதான் நானும் சொல்றேன் நீ ஏன் தப்பா நினைக்கிற நீ ஏன் தப்பா சொல்ற தப்பா ஏங்க நினைக்கிறிய அதெல்லாம் வரலாம்ல தாராளமா நல்லா 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 தடவிக்கிட்டு வை நீங்க வாயை மட்டும் திறங்க எப்படி அமுக்குன்னு மட்டும் பாரு பசமுள்ள பாண்டியரே பாசமுள்ளே பாண்டியரே பாட்டு கட்டும் பாவலரே அப்படியே ஓடே அப்படி போறா தூக்க மாட்டேங்க நல்லா பாத்தியல பேர் அழிச்சிட்டியாமா அது என்ன சும்மா இதுல எழுதி வச்சுக்கிறியா லேசா டைம் வச்சு மாதிரி இருக்கு அது ஏற்கனவே உனக்கு அப்படிதான் இருக்கு அதான் ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்களோ அப்படிதான் ரொம்ப பேர் கற்பிச்சிருக்கேன் ஆனா மாதிரிதான் உங்களை எப்படி கூப்பிடுறது ஐத்தானு கூப்பிடல மாமானு கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறது சரி அண்ணன் தான் முன்னாடியே கூப்பிட்டேன் மாமானு கூப்பிட்டானா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தனா நீ போட்டு என்ன அமுக்கிருக்கியா சொல்லு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறாங்க அமுக்குனோட சவுண்டா கிடக்குறாங்க இந்த ஆள் போட்டு அமுக்குனாங்க பாத்தியாமா வந்தா நல்லா 3 சா முறையா வச்சிருக்கீங்க நல்லா 2 நிமித்தி வச்சு ஒன்ன மட்டும் பரம்பரையா ஏறி உட்காந்து நீ அடிச்சேன்னு வச்சுக்க தண்ணி வர வர விட மாட்டே போல நந்தி பவானுக்கு ஈக்குவலா மத்தல வாசிக்கிறாரு அண்ணன் வேற தண்ணியா இந்த பொய் சொல்லாத நீ வச்சிருந்த கப்ப நான் வச்சிருந்தேன் ஓ சரி 15 வருஷமா நான் வச்சிருந்தேன் இப்பதான் 2 கொடுத்துருக்கேன் 3 வச்சுக்கிற 2 மட்டும் கொடுத்துரு ஒன்ன என்ன பண்ண போறேன் என்னகிட்ட ஏன் கொடுக்குற ஏற்கனவே கொடுத்ததே நான் வாங்க கொடுக்க முடியாம கிடக்கையா உதவி வேண்டாம் ஓத்திரத்துக்கு வராம இருந்தா போதும் ஓத்திரம் நல்லா மூத்தோட குதிரை பாலு குள்ளுங்க தடி குமரி நீ கையில ஏப்பா அந்த முளைப்பாரி ஏமா அந்த நான் சொல்றேன் நீ உள்ள வா நீ முளைப்பாரி கீழ இறக்கி வைக்காம ஏமா ஆனா பாத்தியல அப்படியே ஒரு குச்சை நீட்டி வச்சுக்கிட்டு அடிச்சாரு பாத்தியா ஆனா ஆல்ரெடி தம்பி எங்க ஊர்ல எல்லாம் கவுட்டில தான் அடிப்பாங்க எங்க அண்ணன் ஒரு சின்ன விஷயம் இருக்கு மிருதங்காரன்ட்ட என்ன ஒரு விஷயத்தை பாத்திருக்க மாட்டாரு நான் பாத்திருக்கேன் இல்ல அவர் பாத்துருக்காருங்கிற பார்த்ததுனால தானே சொல்றாரு பார்க்கலண்ணா ஆனா ஆல்ரெடி தம்பி உங்ககிட்ட
வரலாம்ல கொழுந்தேன்ற தம்பின்ற அப்புறம் என்ன என்னடா ஏய், வேற அப்படி சொன்னதாப்பா யாருக்கும் தெரியும். நீ வேற கொழுந்தன்னு சொன்னா பொசுக்குன்னு ஆயிடும். அண்ணன்னா அன்னைக்கே நீ வரலாம். ஆத்தேன். வந்துட்டு போ. அப்புறம் உங்க வீட்டுக்கார வெட்டவள் என்ன பண்ணுவேன்? யாரு அவர் பெரிய அருவா வச்சிருக்காரு. வந்தானோ சங்க அறுத்துருவாரு தெரியுமில. அவன் வரதே சங்கு காண்டிதான் வரேன். உன் ஜங்க பத்தி வச்சுக்க. என் ஜங்க எப்பயுமே நான் பத்திரமா தான் வச்சிருப்பேன். அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். அப்படி அவரை பிடிச்ச கரகம் ஊரோட போட்டு விட்டுருவா. வரலாம்ல. பாட்டிக்கு கருத்த புள்ள 2 நாளாக வளர்க்க புள்ள. பாட்டி 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 பாடி கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல. ஓடு அப்படியே. ஏய் தாத்தா. ஏய் இங்கேருமா. அன்னைக்கு என் தம்பியை பத்தி தெரியாம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவரை நான் வந்தோடனே அவரை நான் பார்த்தேனா. இதுக்கு மேல பெரிய ஒரு வண்டியெல்லாம் வச்சு ஓட்டினேன் அவர் டயத்துல. திண்டுக்கல்ல நிறைய திண்டுக்கல். வண்டியா? வண்டியை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி ஓட்டேன். அதான் நம்ம இலச்சன மாதிரி உட்காந்துருக்கியா? திண்டுக்கல் வண்டியை ஓட்டியா இலச்சி போயிட்டீங்க போல எல்லாரும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் நிறைய ஓட்டினேன் ஒரு நாள். ஓட்ட மாட்டேன். நீ ஓட்டுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன்ல. அப்படி அப்படியே விட்டேனா? ஆனா ட்ரை பண்ணி பார்ப்பேன். சுத்தி பக்கத்துல ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? ஏமா இவன் தாளக்கார என்னவா? அந்த அப்பா அப்பாட்ட போறலையா? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. 2 குரங்கு. இது செங்குரங்கு. அது மங்குறங்க. கருங்குரங்கு உள்ள இருக்கு. ஓடுற ஏங்க நீங்க அவசரப்படுறீங்கள? அங்க பாருங்க தம்பிக்கு வேற செட்டுக்கார தம்பிக்கு ஒழுங்குதான் வேற. வேற நம்பிக்கை இல்ல பாரு. ஓட்ட காமிமா. இது செங்குரங்க. அது மலை குரங்கா இருக்குமோ? ஆமா. அது கருங்குரங்கு செங்குரங்கு.